அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இது நம்ம மிஸ்டர் பருவதமலை. தமிழ்நாட்டின் மேற்கு மூலையில் மேற்கு தொடர்ச்சி மலைகளால் சூழப்பட்ட புகழ்பெற்ற வெள்ளையங்கிரி மலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ளது ஈஷா யோகா மையம். கோயம்புத்தூர் பேருந்து நிலையத்திலிருந்து ஈஷா யோகா மையத்திற்கு நேரடியாக பேருந்துகள் வருவதால் மக்களால் எளிதாக இந்த இடத்தை வந்தடைய முடியும். ஈஷா யோகா மையத்திற்கு சென்ற உடனே நம்மை வரவேற்பது 112 அடி உயரமுடைய உலகத்திலே மிகப்பெரிய மார்பளவு ஆதியோகி சிலை தாங்க. இந்த ஆதியோகி சிலையை சுற்றி பார்க்கவே தினமும் பல்லாயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கிறார்கள். இந்த ஆதியோகி சிலையை பார்ப்பதற்கு பகல் நேரத்தை விட இரவு நேரத்தில்தான் பெரும்பாலான மக்கள் ஆர்வத்துடன் வருகிறார்கள். ஏனென்றால் இரவு நேரத்தில் ஆதியோகி சிலையில் நடக்கும் பிரம்மாண்டமான நிகழ்ச்சி கோயம்புத்தூரில் புகழ்பெற்றதாகும். அந்த கலை நிகழ்ச்சியை பார்ப்பதற்காகத்தான் இரவு நேரத்தில் நாங்கள் இந்த இடத்திற்கு விரைந்து வந்தோம். சரியாக இரவு 7 மணிக்கு இந்த கலை நிகழ்ச்சி நடக்கும் என்று கூறப்பட்டது. அதன்படி நாங்கள் முன்பாகவே சென்று ஆதியோகி சிலை அருகே நீண்ட நேரமாக காத்திருந்தோம். எங்களுடன் சேர்த்து கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஆதியோகி சிலை அருகே இந்த கலை நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக கூடியிருந்தார்கள். கலை நிகழ்ச்சி நடக்கும் இடத்தில் நிறைய உணவு தின்பண்டங்கள், ஸ்நாக்ஸ் விற்கும் கடைகள் இருந்தது. இந்த கடைகளில் விற்கப்பட்ட உணவுப் பொருட்கள் அனைத்தும் விலை அதிகமாகத்தான் இருந்தது. ஆனாலும் பொதுமக்கள் அதை வாங்கி சாப்பிட்ட வண்ணம்தான் இருந்தார்கள். இதனால் அங்கு போடப்பட்டிருந்த கடைகள் அனைத்தும் நிறைய லாபம் அடைந்தன. ஒரு வழியாக இரவு 7 மணிக்கு மேல் நாங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த கலை நிகழ்ச்சி ஆரம்பமானது. நிகழ்ச்சி ஆரம்பித்தவுடன் ஆதியோகி சிலை அருகே இருந்த அனைத்து விளக்குகளும் அணைக்கப்பட்டு தூரத்திலிருந்து லேசர் லைட்டுகள் மூலம் சிலையில் இருந்த நிலாவை சுற்றி முதலில் விளக்கு வெளிச்சம் தென்பட்டது. அதன் பிறகு மெல்ல மெல்ல லிங்கத்தின் நெற்றியில் இருக்கும் பொட்டியில் வெளிச்சம் தென்பட்டு ஒவ்வொன்றாக லிங்கத்தை லேசர் லைட்டுகளால் அலங்கரிக்கப்பட்டது. மக்கள் அதை ரசித்த வண்ணம் கைதட்டி கூச்சலிட்டு ஆர்ப்பாட்டத்துடன் அவர்கள் வைத்திருந்த தொலைபேசிகளில் படம் பிடிக்க ஆரம்பித்தார்கள். சிலையில் விளக்கு ஏதும் இல்லாமல் எப்படி விளக்கு எரிகிறது என்றால், ஆதியோகி சிலையின் கிழக்கு மேற்கு பகுதியில் 2 மிகப்பெரிய கட்டிடங்கள் உள்ளன. இந்த கட்டிடங்களுக்கு மேலிருந்து மிகப்பெரிய லேசர் லைட்டுகளால் வெளிச்சம் ஆதியோகி சிலையை நோக்கி வீசப்படுகிறது. இந்த வெளிச்சத்தால் சிலையில் ஏற்படும் மாற்றத்தை மக்கள் கண்டு ரசிக்கிறார்கள். இந்த கலை நிகழ்ச்சி என்னவென்றால், லேசர் விளக்குகளின் வெளிச்சத்தின் மூலமாக ஆதியோகி சிலையின் வழியாக ஆங்கிலத்தில் புராண கதைகள் சொல்லப்படுகிறது. இதை மக்கள் இருட்டில் அமர்ந்து கண்டு ரசிக்கிறார்கள். பல்வேறு வண்ண வெளிச்சங்களால் அலங்கரிக்கப்பட்டு ஆதியோகி சிலையே பிரம்மாண்டமாக காணப்படுகிறது.
ஆங்கிலம் புரிந்தவர்களுக்கு இவர்கள் சொல்லும் கதை புரியும். மற்றவர்களுக்கு ஒன்றும் புரியாவிட்டாலும் ஆதியோகி சிலையில் காண்பிக்கப்படும் இந்த லேசர் விளக்கு வெளிச்சம் பார்ப்பதற்கு பிரமிப்பாக இருக்கிறது. இவ்வளவு லேசர் லைட்டுகளை சரியான நேரத்தில் சிலையில் பயன்படுத்த வேண்டுமென்றால் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்கள் இரு பெரும் கட்டிடங்களிலிருந்தும் செயல்படுகிறார்கள் என்பதுதான் நம்ப முடியாத ஆச்சரியம். கிட்டத்தட்ட வெறும் 10 நிமிடங்கள் மட்டுமே நடைபெற்ற இந்த கலை நிகழ்ச்சியை மக்கள் ஆரவாரத்துடன் இருட்டில் அமர்ந்து கண்டு ரசித்தார்கள். நிகழ்ச்சி முடிந்ததும் அணைத்து வைக்கப்பட்டிருந்த அனைத்து விளக்குகளும் ஒளிரப்பட்டு நிகழ்ச்சி நிறைவடைந்தது. அவ்வளவுதான் மக்களே, இதுதாங்க கோவை ஈஷா யோகா மையத்தில் ஆதியோகி சிலை அருகே நடக்கும் கலை நிகழ்ச்சி. இதை பற்றிய உங்களது கருத்துக்களை இந்த காணொளியின் கருத்து பக்கத்தில் தெரிவிக்கவும். நன்றி, வணக்கம்.